ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஆனுவலைஸ்டாகவும் சரி, இந்த குவார்ட்டருக்கும் சரி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி தான் இது. ஸோ இப்போ இவங்க ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாரில் இருக்காங்க. ஹை ஃபினான்ஷியல் வேல்யூஷன் இருக்காங்க. அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், அதே சமயத்தில் டெக்னிக்கலாக மூமெண்டம் வந்து நியூட்ரலாக போயிட்டு இருக்கு. எந்த அனாலிசிஸ்ட்டும் வந்து எந்த ப்ரைஸ் டார்கெட்டையும் பற்றி சஜஷன்ஸ் கொடுக்கல. ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ROCE, அதாவது ரிட்டர்ன் வந்து நல்ல ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதல். அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது வந்து பீட்டா ஸ்கோர் 1.72ங்கிறதுனால இது வந்து போன வருஷம் வச்சிருக்கு. அதனால இது வந்து வெரி ஹை வாலட்டாலிட்டியில் இருக்குங்கிறத நம்மளுடைய புரிதல்கள் எடுத்துக்குவோம். குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 69.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் Q2Qல வந்து பார்த்தோம்னாக்க ரெவென்யூ ஒரு 48 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு. அதனால EPS ஓட லெவல் வந்து 6.3ன்னு குறைஞ்சு போச்சு. MF என்ன பண்ணி வச்சிருக்காங்க, 1.08% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. FIS வந்து 0.1 வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நான் இப்போ இதில் போட்டிருக்கிறது எல்லாமே சப்ஸ்கிரிப்ட் 2024-25க்கான ஒரு ப்ரொஜெக்டட் EPS லெவலில் தான் குவார்டர்லியில் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னாக்க EPSோட TTM நமக்கு வந்து கவர், அதாவது குமுலேட்டிவாக நமக்கு கவர் ஆகக்கூடியது வந்து பார்த்தோம்னா 20.7 கவர் ஆகுது. இது ஏற்கனவே இருந்த TTM காட்டிலும் இது வந்து ஒரு 19லேருந்து ஒரு 1%, 3 பாயிண்ட் வந்து கூட இருக்கு. இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமமாக வந்து நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்னாக்கா 527, 544, 550, அப்புறம் 575 இந்த ரேஞ்சை வந்து மேக்ஸிமமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி 370 வந்துட்டதுனால அடுத்து இந்த சைடு தான் மேக்ஸிமமாக. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 469லேருந்து 493 வரைக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை நம்ம வந்து தூக்கி போட்டுக்கலாம். இப்போ இவன் வந்து கீழே இறங்கினா கூட 274 வந்து ஆனுவலைஸ்டு சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் 248 வரைக்கும், 248க்குள்ளே அவன் சப்போர்ட் எடுக்கணும். 248 உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் 180லேருந்து 187 ரேஞ்சுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். சரி, இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து உள்ளதுக்கி போட்டோம். நான் வந்து சார்ட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூஸை நான் ஃபுல்லாக போட்டேன். நான் இங்கே இது வந்து ரெக்கார்டிங் போடும்போது ஒன்றா மாற்றி போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக. இப்போ நம்ம கிறிஸ்பாக பார்த்துருவோம். 518லேருந்து 574ங்கிறது மேக்ஸிமம். அவங்க இந்த 20க்கு மேலே அவங்க TTM EPSஐ வந்து எடுத்து மேலே கொண்டு போனாங்கன்னா 580க்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே தவிர்த்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடியான ஒரு வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 460லேருந்து 480க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு லெவலில் இவங்க வந்து டச் பண்ணுறது, இந்த TTM எடுத்து அந்த TTM EPSஐ வந்து நல்ல TTM EPSஐ வந்து டச் பண்ணினான்னா இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொதப்பினான்னா கீழே அடிச்சு கீழே இறக்கி விட்டுருவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 430 இந்த குவார்ட்டருக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இதோட மினிமம் ரேஞ்சாக இருந்தால் கூட 430 இந்த குவார்ட்டர்னாக்க இப்போ இந்த செப்டம்பருக்குள்ளே வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. டிசம்பருக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கலாம். சரி, இப்போ இதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டு 378 உடச்சிச்சுன்னா 394, 411, 414, 443 இடையில 430 இருக்குது. இப்போ இவன் வந்து கீழே அடிச்சு இறங்கிட்டானா, 297 அடிச்சு கீழே இறங்கிட்டானா, அப்போ அவன் 248 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவன் எவ்வளோ வந்துட்டான், 248க்கு 260 வரைக்கும் வந்துட்டான். அதனால நமக்கு வந்து என்ன ஸ்கோர் வந்திருக்கு, 277லேருந்து 250. சப்போஸ் அவன் 248 உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த குவார்டர்லியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 242லேருந்து 220 வரைக்கும் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இதையும் அடிச்சு கீழே இறக்குறான்னாக்க 187க்கான வாய்ப்புகள் இருக்குது. 163 to 174க்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் மிட் பாயிண்டில் அவங்க ரிவர்ஸ் எடுக்கிறாங்கன்னா 204 இந்த இடத்துல இருந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து இப்போ எங்கேயோ சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 242லேருந்து 220 சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 204 சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்ப்போம். சப்போர்ட் எடுத்து வந்தான்னாக்கா 378, 394, 378 பிரேக் பண்ணும்போது 394, 411, 414, 443, 430, 430 இருக்கு நடுவில் 443. இதை உடச்சு போனான்னா 460லேருந்து 483க்கான ஒரு லெவல் இருக்குது. 518லேருந்து 574க்கான ஒரு லெவல் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.
நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.